ஆர்மியோட இந்த ஆஃப்லைன் ஃபார்ம் டிஜிஇஎம்இயோட ஆஃப்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளோட நண்பர்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் லாஸ்ட் பேஜில் 14வது பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து இருக்கும். அதுவும் அதுக்கு அடுத்து இன்னொரு பேஜ் இருக்கும் 14, 15. அந்த 2 பேஜையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் எழுதணும் அப்படின்றத நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். அந்த நம்பர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டு பாட்டமில் வந்து இருக்குது. அதை நான் வந்து வீடியோவோட இடையில வந்து நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக 6 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக வந்து இருக்கணும். நார்மல் ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை டேட் மென்ஷன் பண்ணியிருக்கு, நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுலேயும் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இந்த கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, CBC 10103/11/0004/2425 இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு. அந்த காலத்தில் இந்த நம்பர் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு லெஃப்ட் சைடில் 2 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து யூனிட் அட்ரஸ் மென்ஷன்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. 2 அட்ரஸில் என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட ஃப்ரண்ட் இதில் எந்த ஸ்டேட்டில் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கர்நாடகாவில் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு ஃபயர்மேன் போஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபயர்மேன் போஸ்ட்டு நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். முக்கியமாக நோட்டிஃபிகேஷனோட அந்த ஃப்ரண்ட் பேஜில் OBCக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, SCக்கு, STக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, என்ன ஸ்டேட் வந்து நமக்கு நியரஸ்ட் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் அதிகமாக வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு என்னால் வந்து எக்ஸாமுக்கு போக முடியுமா. ஆக்சுவலாக எக்ஸாம் சென்டர் வந்து அட்மிட் கார்டில் வந்து வரும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட சரௌண்டிங் ரீஜனல் தமிழ்நாடு கிட்ட தான் வந்து வச்சுருப்பாங்க. உங்களோட ஃபைனல் இது தான் வந்து மேபி எந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோ அங்கே வந்து போகலாம். மிச்சபடி செலெக்ஷன் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம சைடில் நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இப்போ நான் கர்நாடகா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள், கமாண்டன்ட் 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் உல்சூர் பெங்களூரு கர்நாடகா 560008. ஓகேங்களா, இந்த அட்ரஸை எங்கே மென்ஷன் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட 2 அப்படின்னு போட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் மென்ஷன் பண்ணணும். இப்போ அந்த 2க்கு கீழே யூனிட் அட்ரஸ் இது எழுதிருக்கு ப்ரோ, அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் அந்த லாஸ்ட் 2 பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எடுத்து அதில் அந்த 2க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கடையில் போய் எடுக்கிறப்பே அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த பாயிண்ட் வந்து எரேஸ் பண்ணி எனக்கு இந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதில் எரேஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 2க்கு கீழே வந்து நான் சொன்ன இந்த 515 ஆர்மி பேஸ் ND உல்சூர் பெங்களூரு கர்நாடகா 5006 அந்த நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே இப்போ போஸ்ட் அப்ளைடு ஃபார் என்ன போஸ்ட், நான் வந்து ஃபயர்மேனுக்கு விரும்புகிறேன். ஃபயர்மேன் யூனிட் வந்து என்ன யூனிட்டு 505 ஏர்மேன் பேஸ் சிம்பிளா கர்நாடகா அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட நேமு எதில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ப்ளூ பென்லேயே மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரோட ஃபார்மும் வந்து சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஃபாதர்ஸ் நேமு, கீழே மதர்ஸ் நேமு, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு ஏஜ் அஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். நீங்கள் என்றைக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி என்றைக்கு வந்து நீங்கள் அதாவது சென்ட் பண்ண போகிறீங்களோ போஸ்ட் ஆஃபீஸில், அந்த நாள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது, அதாவது 21 வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியன், ரீஜியனில் இந்துவா முஸ்லீமா அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அடுத்த காலம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் ரெண்டுமே சேமு அப்படின்னா ஒரே இதில் வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களோட ஆதார் கார்டு முக்கியமான ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டு SC ST OBC EWS ESM இதில் ஏதாவது ஒரு பிரிவில் வந்து இருக்கணும். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் EWSல இருந்தீங்கன்னா EWS அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளைண்ட்னஸ்ஸு வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேண்டிகேப் ரிலேட்டடாக அந்தது எந்தது அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் எத்தனை % அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ லென்த் ஆஃப் காம்படன்ட் சர்வீஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ
எத்தனை வருஷம் சர்வீஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்றைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்ன சர்வீஸ் அப்படின்றத டிக் போட்டுருங்க. ஆர்மிலனா ஆர்மியில் டிக் போட்டுருங்க, நேவிலனா நேவியில், ஏர்ஃபோர்ஸ்னால் ஏர்ஃபோர்ஸில் டிக் போட்டுருங்க. டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் என்றைக்கு நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க அப்படின்றத இது பண்ணியிருக்கணும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரெக்கார்டு. இப்போ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஓபிசிக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு இருக்கும், எஸ்சிக்கு இத்தனை வருஷம், எஸ்டிக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக எஸ்சியா எஸ்டியா இருந்தோம் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அவங்களோட 15 இயர்ஸ் சர்வீஸு இல்லை 17 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கும், அது ப்ளஸ் 3 வருஷத்துக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா நோன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களோட ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்ன்னு போட்டு எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் இது 3 வருஷம் கோட்டா வந்து வேணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றதுக்கு எஸ் அப்படின்னு போட்டுருங்க. பட் ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே 10th எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில், அதாவது போர்டு ஸ்டேட் போர்டில் முடிச்சிங்களா அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்டு, எவ்வளோ மார்க்கு, அடுத்து என்ன கிரேடில் வந்து வருவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th எந்த வருஷம் முடிச்சிங்க, ஸ்டேட் போர்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்டேஜ், இது என்ன கிரேடு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அது கீழே உங்களோட டிகிரி, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன இயரு, என்ன போர்டு, அதாவது இங்கே வந்து யூனிவர்சிட்டி என்ன காமராஜ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, என்ன யூனிவர்சிட்டி கீழே வந்து உங்கள் காலேஜ் வருதோ அந்த யூனிவர்சிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, கிரேடு, இது எல்லாமே உங்களோட காலேஜோட மார்க் ஷீட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எழுதிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எஜுகேஷனல் மட்டும்தான், சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான எம்எஸ்சி இதை வந்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுருக்கீங்க, இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபயர்மேனுக்கு நான் வந்து கோர்ஸ் போய் வச்சுருக்கேன் ப்ரோ, அந்த இதுக்கானது, இப்போ நான் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ப்ரோ, அதெல்லாம் எங்கே எழுதணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸு, அதில் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். சப்போஸ் வேறு ஏதாவது இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே எழுதிடணும். ஆர்கனைசேஷன் எங்கே நான் ஒர்க் பண்ணுறேன், இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன்னா, நேவியில் ஒர்க் பண்ணுறேன்னா, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அது, இல்லை நான் ப்ரைவேட்டில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா, ஃபயர்மேன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறனோ அந்த கம்பெனி பேர், அது கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்பாயின்மெண்ட், அதாவது நீங்கள் என்ன போஸ்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணீங்க, அது எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத ஃப்ரம்லையும், 2ல் எப்போ வந்து நீங்கள் அதிலேருந்து ரிலீஃப் வாங்கினீங்க அப்படின்றதையும் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ் அப்படின்றதில் எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு அப்படின்றப்ப ஏன்ற காலத்தில் 10th/12th மார்க் ஷீட். ஓகேங்களா? பி காலத்தில் ஆதார் கார்டு. இதை தவிர்த்து வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அடுத்து டேட் ஆஃப் பர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லாட்டினா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருப்பீங்களா, இப்போ என்சிசி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டு, அடுத்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, இடபிள்யூஎஸில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதற்கான பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டு, ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 40% அண்ட் அபோவ் டிசபிலிட்டி இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் வேணும். டிஸ்சார்ஜ் ஆன எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, அண்டு சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ ஏபிசிடிஇ இதில் ஏல வந்து 10th/12th மார்க் ஷீட், கீழே பின்ற ஆப்ஷனில் ஆதார் கார்டு, சி அப்படின்றதில் என்னென்ன இதுவோ ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் எழுதிருக்கணும். அதுக்கு கீழே ஆதார் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பர் இதை எழுதிடணும். கீழே பிளேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டிக்ளரேஷனுக்கு கீழே அதில் எந்த ஊரோ அந்த ஊரை எழுதிட்டு டேட்டு நீங்கள் என்றைக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு வந்து எழுதிடுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் சைன் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலமில் மொத்தம் நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட்டை அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தோட கவுண்டிங்கு 5 சர்டிஃபிகேட் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 5 அப்படின்னு போட்டுக்கோங்க, 6னா 6ன்னு போட்டுக்கோங்க. முக்கியமாக எல்லா சர்டிஃபிகேட்டுக்கு கீழேயும் உங்களோட சைன் வந்து போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இப்போ
அட்மிட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சேம் இதுலேயும் அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. ஒட்டிட்டு போஸ்ட் அப்ளைடு ஃபார் என்ன போஸ்ட்டு, ஃபயர்மேன், யூனிட் அந்த பெங்களூரு, அந்த டீட்டெயில்ஸு ஓகேங்களா, 505 ஆர்மி பேஸ் கர்நாடகா ஓகேங்களா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கங்க டீட்டெயிலாக. நேம் ஆஃப் கேண்டிடேட் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த ஃபார்மை எதுக்கு ப்ரோ ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த கார்டை மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சி விடுவாங்க. இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டாகவும் இருக்கும். இதில் தான் நீங்கள் என்னைக்கு எக்ஸாமு, என்ன டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கமாண்டன்ட் 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் உல்சூர் பெங்களூர் கர்நாடகா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸு வித் பின்கோடோடு சேர்த்து இந்த நான் சொன்ன இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, எது யூனிட் அப்ளைடு ஃபார் அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கு கீழே உங்களோட அம்மாவோட பேர், கீழே அப்பாவோட பேர். நெக்ஸ்ட்டு கேட்டகரி அப்ளைடு ஃபார் யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ இதை மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே டீட்டெயில்ஸாக வந்து எழுதிக்கங்க உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸை. கீழே போஸ்ட் ஆஃபீஸு நேமு, அடுத்து எந்த தாலுகா அதை எழுதிக்கங்க. அது கீழே உங்களோட என்ன மாவட்டம், என்ன ஸ்டேட்டு, அதோடு சேர்த்து உங்களோட பின்கோடு, மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸு அங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கான எரேசர், ஷார்ப்னரு, பென்சிலு, அந்த ரிட்டன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு வரணும். மினிமம் 2 ஐடி ப்ரூஃபாக அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது ஓகேங்களா. ஆனால் 2 ப்ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கேர்ஃபுல்லாக மட்டும் வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் சர்வீஸில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்லை எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டு, என்சிசிக்கான சர்டிஃபிகேட்டு, டொமிசியல் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டெல்லாம் கொண்டு போயிடணும், மறந்துடாதீங்க. என்றைக்கு செலெக்ஷன் நடக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி டவுட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களோட டவுட்டும் கிளியர் ஆயிரும். மேக்ஸிமம் இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க இதோட. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து 09/01/2025. மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற இந்த 2-3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நன்றி.